தான் ரொம்ப பழமையான மொழி. அதனால தமிழகத்தில் கூட கோவில்களில் அர்ச்சனை வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி ஒருவர் வந்து பேசியிருக்காங்க. நாங்கள் திருக்கோயில் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வழிபாட்டை தடுக்கவில்லை. அதே நேரத்தில் அன்னை தமிழ் வழிபாடு என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வீர் தலைவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கின்றோம். அன்னை தமிழ் அர்ச்சனை செய்கின்ற போது அந்த அர்ச்சனை சீட்டிற்குண்டான கட்டணத்தில் 60% அன்னை தமிழ் ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த அர்ச்சகர்களுக்கு அந்த ஈட்டுத்தொகை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் முதலில் செய்த காரியம் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்டதுதான். அதேபோல் அன்னை தமிழ் அர்ச்சனை நடைபெறும் என்றும் அதற்குண்டான அந்த அர்ச்சகருடைய பெயரும் அந்த அர்ச்சகருடைய கைபேசி எண்ணையும் அந்தந்த திருக்கோயிலில் விளம்பர பலகையில் வைத்து அன்னை தமிழுக்கு மெருகூட்டியவர், அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்ப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதனால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தேவாரம் என்றாலும் தமிழ், திருவாசகம் என்றாலும் தமிழ், அர்ச்சனை என்றாலும் தமிழ், இந்த தமிழை உலகெங்கும் பரவச் செய்பவர் முதுகெலும்புள்ள எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். தமிழ் மட்டுமே சாத்தியமா? இல்லை, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒரு மொழியை திணிக்கின்ற போதுதான் அதற்கு எதிர்த்து நிற்கின்றோம். ஆகவே தமிழும் அர்ச்சனையில் இருக்கும்.